கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை டெல்லி உயர்நீதிமன்றமானது டிடிவி தினகரன் அணிக்கான ஒரு பெயரையும் குக்கர் சின்னத்தையும் ஒதுக்க இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டிருந்தது. குறிப்பாக டிடிவி தினகரன் சார்பை எடுத்துக்கொண்டால் தங்களுடைய அணிக்கென, தங்களுடைய அரசியல் செயல்பாட்டிற்கென, தங்களுடைய அணியின் அரசியல் செயல்பாட்டிற்கு ஒரு அரசியல் கட்சி பெயரையும் குக்கர் சின்னத்தையும் ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தனர். இதனை ஏற்றுக்கொண்ட டெல்லி உயர்நீதிமன்றமானது 3 வார காலத்திற்குள்ளாக இந்திய தேர்தல் ஆணையம் டிடிவி தினகரன் அணிக்கு ஒரு பெயரையும் குக்கர் சின்னத்தையும் ஒதுக்க உத்தரவிட்டிருந்தது. டிடிவி தினகரன் அணியை பொறுத்தவரை 3 பெயர்களை முன்வைத்திருந்தனர். குறிப்பாக அகில இந்திய அம்மா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எம்ஜிஆர் அம்மா திராவிட முன்னேற்ற கழகம், எம்ஜிஆர் அம்மா திராவிட கழகம் என்ற 3 பெயரில் ஒரு பெயரை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தனர். இந்நிலையில் இந்த உத்தரவை எதிர்த்து தற்போது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மேல்முறையீட்டு மனுவில் இது போன்ற உத்தரவை டெல்லி உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்க முடியாது. ஏனென்றால் இது போன்ற எந்த கட்சிக்கு எந்த பெயரை வழங்க வேண்டும், குறிப்பாக இது போன்ற பதிவு செய்யப்படாத கட்சிகளுக்கு, பதிவு செய்யப்படாத அணிகளுக்கு ஒரு சின்னத்தையும் ஒரு பெயரையும் வழங்குவது தேர்தல் ஆணைய விதிகளுக்கு எதிரானது என்று கூறி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சார்பில் தற்போது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மேல்முறையீட்டு மனுவை விரைவில் அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என கூறி நாளை காலை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு முன்பு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சார்பில் கோரிக்கை வைக்கப்படும் என தெரிகிறது. கூடவே ஒரு இடைக்கால மனுவும் தாக்கல் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், குறிப்பாக நாளைய தினம் டிடிவி தினகரன் தங்களுடைய அணியின் பெயரை நாளைய தினம் மதுரையில் ஒரு பொதுக்கூட்டத்தில் அறிவிக்க இருக்கிறார். இதற்கும் தடை விதிக்க கோரி நாளைய தினம் அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்ற முறையீட்டின் போது இந்த கோரிக்கையை முன்வைக்க இருப்பதாக முதலமைச்சர் சார்பில் நமக்கு தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. தற்போது முதலமைச்சர் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் இந்த மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அரவிந்த், நாளைக்கு தினகரன் அவருடைய அணியின் பெயரை அறிவிக்க இருக்கிறார். இந்த நிலையில் இப்படி உச்சநீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாளை அந்த நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் அந்த பெயர் அறிவிக்க முடியாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? விஷ்ணு, நாம் இன்று காலையே ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தோம். குறிப்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சார்பில் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கடிதமும் அதன் நகலை டிடிவி தினகரன் சார்பிலும் அவருடைய வழக்கறிஞர்கள் கொடுத்துள்ளனர். அந்த கடிதத்தில் இந்த டெல்லி உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய இருக்கிறோம். எனவே டெல்லி உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை முன்வைத்து அடுத்த கட்ட நடவடிக்கையில் டிடிவி தினகரன் இறங்கக்கூடாது. குறிப்பாக இது போன்ற பொதுக்கூட்டத்தில் பெயரை அறிவிப்பதோ அல்லது சின்னத்தை அறிவிப்பதோ கூடாது. ஏனென்றால் நாங்கள் அந்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இருக்கிறோம். கூடவே இந்திய தேர்தல் ஆணையமும் இது தொடர்பாக எந்த ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்ற கோரிக்கையுடன் தான் இந்த மனுவை முன்வைத்துள்ளனர். இந்நிலையில் இது போன்ற ஒரு கடிதத்தை முன்வைத்ததை தொடர்ந்து தற்போது அந்த மேல்முறையீட்டு மனுவையும் தாக்கல் செய்துள்ளனர். நாளைய தினம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி காலையிலே சரியாக காலை 10:30 மணி அளவில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு முன்பு இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை வைக்க இருக்கிறார்கள். அப்போது டிடிவி தினகரன் சார்பில் நாளை மதுரையில் இது போன்ற ஒரு பொதுக்கூட்டத்தையும் நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த வழக்கை அவசரமாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்க இருப்பதாக தெரிகிறது. எனவே நாளைய தினம் உச்சநீதிமன்றம் நாளைய தினமே இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியுள்ளது.